ஹாய் மக்களே! நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் புகாரி. இன்னைக்கு நம்ம சைட்டுக்கு மரம் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். நம்ம பார்த்த மரத்த எடுத்து இதான் நம்ம பார்த்த மரம். அத எடுத்து நம்ம ஸ்லாட்ல போட போறாங்க அறுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவை மாரி அதோட மேல் தோல வந்து எல்லா சைடு எல்லா டைரக்ஷன்லயும் வந்து ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. அது பொதுவாவே ஒரு மரம் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, நீளமான மரத்த செலக்ட் பண்ணணும். கணு இருந்தா அதில வந்து நமக்கு வேஸ்டேஜ் அதிகமா விழுகும். கணு இல்லாத மரத்த பொதுவாவே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஒரு ஜன்னல் எல்லாம் சொல்லுவோம். ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளோ வேலைன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு தகுந்த மாரி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்லாட்ல இளச்ச மரத்த அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான கட்டை மாரி நமக்கு ரெடி பண்ணி குடுப்பாங்க. நமக்கு தேவையான சைஸஸ்ல ரெடி பண்ணி நமக்கு தருவாக. நிலைக்கு, ஜன்னலுக்கு, அ கதவுகளுக்கு தேவையான சைஸஸ் மாரி நமக்கு ரெடி பண்ணி குடுப்பாங்க. பொதுவாவே வந்து இப்போ வந்து ரெடிமேட்ல நிலை வந்துருச்சு, ஜன்னல் வந்துருச்சு. மக்கள் எல்லாம் அத தான் விரும்புறாங்க. அந்த காலத்தில நம்ம தாத்தா காலத்திலயும், நம்ம பாட்டி காலத்திலயும் வந்து அவங்களே கண் பார்க்க பார்த்து மரத்த செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு தகுந்த மாரி அவங்க செஞ்சு வச்சனால, இன்னைக்கு உள்ள காலத்தில எபோவ் வந்து 80 இயர்ஸ் 80 வருஷம் வந்து இன்னமும் வந்து அந்த அழியாம அதோட பாரம்பரியம் இன்னமும் இருக்கு. அது மாரி நம்பளும் மக்கள் வந்து பொதுவாவே ஒரு வேலைன்னு பார்க்காம, இத வந்து ஒரு பொறுப்பா எடுத்து நின்னு செஞ்சோம்னா, நம்மளோட வீட்டுக்கும் லைஃப் வந்து அதிகமாவே இருக்கும். நம்மளோட சைட்டுக்கு பொதுவாவே நம்ம தேக்கு மரம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லாட் வந்து ஒரு ஸ்லாட்டா மாத்தி, அதுக்கப்புறம் வந்து அறுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து இளைக்கப்பட்டு நமக்கு வந்து கட்டைகளா கிடைக்குது. அறுக்கப்பட்டு, இளைக்கப்பட்ட உள்ள பீஸுக்கு இந்த இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நிலையோ, விண்டோவோ நம்ப செய்றோம். களத்தூர் இன்ஜினியர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிசினஸ் என்குயரிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.